ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். Firefox டெக் சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கிரியேட் பண்ணிக்கிற டாக்குமெண்ட்ஸ் வந்து சில சமயத்தில் வந்து அதர் லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு தோன்றும் உங்களுக்கு. அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிரியேட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ல வந்து சின்ன சின்ன வேர்ட்ஸ் அல்லது பேராகிராஃப் அல்லது டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து அதர் லாங்குவேஜஸ் வேணும், எனக்கு வந்து டிரான்ஸ்லேட் வந்து கீழே இருந்தால் எனக்கு சூப்பராக இருக்கும், மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்கு தான் அதை நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். மெனுவில் வந்து ரிவ்யூ வந்து ஒரு டேப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே இங்கே டிரான்ஸ்லேட் இருக்கு. டிரான்ஸ்லேட்ல வந்து டூ வந்து ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து டிரான்ஸ்லேட் செலெக்ஷன் அப்படின்னா ஒரு பர்டிகுலரான ஒரு வேர்டோ ஒரு சென்டென்ஸோ இல்லது ஒரு பேராகிராஃபோ வந்து பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்லேட் செலெக்ஷன் ஆப்ஷனை கொடுத்து நம்ம ஈஸியா வந்து பண்ணலாம். கீழே உள்ள செகண்ட் ஆப்ஷன் வந்து டிரான்ஸ்லேட் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டு டிரான்ஸ்லேட் டாக்குமெண்ட்டை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கொடுத்துட்டா அப்படி வந்து எந்த லாங்குவேஜஸ்க்கு தேவையோ அந்த லாங்குவேஜ் டோட்டலாக ஓவராலாக வந்து நமக்கு வந்து அந்த லாங்குவேஜ் வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் ஆயிரும். இதனால நமக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிற ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட்ஸும் மற்றவங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். வாங்க அதை செய்முறையில் சேர்ந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டிரான்ஸ்லேட் செலெக்ஷனை வந்து நம்ம செய்து பார்ப்போம். நான் வந்து ஒரு பேராகிராஃபை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து டிரான்ஸ்லேட் செலெக்ஷன் கொடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிஸ்டத்தை வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணி தான் மட்டும்தான் ஈஸியாக இந்த வேலை முடியும். இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆச்சு இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு. எனக்கு வந்து ஹிந்தியில் வேணும் அப்படின்னு நான் வந்து ஹிந்தி ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. எனக்கு வந்து ஹிந்திக்காரங்களுக்கும் வந்து ஈஸியாக வந்து எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஹிந்தியில் கொடுத்துட்டு எனக்கு பேராகிராஃப்க்கு கீழே வேணும்னா அந்த கர்சரை அங்கே அந்த இடத்துல வச்சு நீங்கள் இன்சர்ட் கொடுத்தா போதும். மேலே உள்ள பேராகிராஃப் அப்படியே வந்து எனக்கு ஹிந்திலையும் டிரான்ஸ்லேட்ஸ். இப்படி தான் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிற ஒரு டாக்குமெண்ட்டில் நம்ம லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணியிருந்தோம்னா அதர் லாங்குவேஜஸ்காரங்களுக்கும் அந்த சென்டென்ஸில் என்னதான் நம்ம சொல்லியிருக்கோமோ அந்த டீட்டெயில் வந்து அவங்களுக்கு ஈஸியாக புரிய வாய்ப்பு இருக்குது. இப்போ அதுக்கு நம்ம தமிழ் தாய்மொழி வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம். எனக்கு இந்த பேராகிராஃபை வந்து எனக்கு தமிழ் லாங்குவேஜில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து தமிழ் அப்படின்னு கொடுத்துருங்க. தமிழ்னு கொடுத்துட்டு கொஞ்சம் ப்ராசஸிங் வந்து கொஞ்சம் லோட் ஆயிரும். எனக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு நான் கீழே வந்து இன்சர்ட்னு கொடுத்துட்றேன். எனக்கு சேமாக வந்து எனக்கு அந்த பேராகிராஃப் வந்து தமிழ் லாங்குவேஜ் எல்லாம் மாறிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எனக்கு நான் கிரியேட் பண்ணிக்க எல்லா ஓவரால் டாக்குமெண்ட்ஸும் எனக்கு வந்து அப்படியே பர்டிகுலர் லாங்குவேஜஸ் வேணும் அப்படின்றவங்களுக்கு தான் செகண்ட் ஆப்ஷன் டிரான்ஸ்லேட்டில் கிளிக் பண்ணி டிரான்ஸ்லேட் டாக்குமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து டிடெக்ட் ஆயிடுச்சு. அது வந்து தமிழ் லாங்குவேஜஸ் ஓவராக வேணால் டிரான்ஸ்லேட்னு கொடுத்துருங்க. பேராகிராஃப்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜஸில் வந்து டிரான்ஸ்லேட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்படித்தான் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிற ப்ராஜெக்ட் அல்லது ஒரு டாக்குமெண்ட்ஸை வந்து மற்ற லாங்குவேஜுகளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட் இன்னைக்கு பார்த்தோம். இதுக்காக நம்ம செப்பரேட்டாக ஒரு அப்ளிகேஷன் ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம யூஸ் பண்ணலை. ஃப்ரெண்ட்ஸ், Firefox டெக் சேனலில் இதே போன்ற டெக்னிக்கல் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மெசேஜாக வரும். இதே போன்ற டெக்னிக்கல் வீடியோஸில் சந்திப்போம். பை பாய்.